ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஏய் மகி வாடா உன்னை தட தேடி வாடா உட்கார்றா. என்னை வச்சுட்டு சம்பவம் பண்ண பார்க்கணும். ஆமாம், நேற்று டிசம்பர் 31 நானும் மகியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனேங்க. துணி கடைக்கு போனோம். ஆமாம், கடை ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். எவ்வளோ காசு சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன எவ்வளோ வச்சுருந்தேன்? 500 ரூபாய் வச்சிருந்தேன். ஜஸ்ட் 500 ருபீஸ். சரி வா போகலான்னு சொல்லி போய் அந்த கடை பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய கடையாக இருக்குது. இதில் போய் என்னடா வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நானே வாங்குறேன்னு சொல்லி போய் தேடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நான் கடையை பார்த்தேன். கடையில் செம க்ரௌடுங்க. ஜென்ஸ் க்ரௌடு கம்மி தான், லேடிஸ் க்ரௌடை பாருங்கள். அதை விட திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த லைனை பாருங்கள், எவ்வளோ பெரிய லைனு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. புது வருஷத்துக்காக அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த 1ஆம் தேதியை சந்திக்கிறோம், புதிய வருஷத்தை பார்க்க போகிறோம். இந்த புதிய வருஷத்து நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வேணும் இல்லைங்களா? அதை பரலோகத்துலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா? இன்னைக்கு நம்ம அதை யோசிப்போம். என்ன சொல்கிறீங்க? உனக்கு வந்து இந்த மாதிரி சத்தியத்தை சொன்னாலும் உனக்கு ஒரு பனியன் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பனியன் தான் நேற்று வாங்கின பனியன். பர்ச்சேஸ்லாம் பண்ணுறது தப்பு இல்லைங்க, பண்ணுவோம். அதே போல் ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.